புதுச்சேரியில் மழை நின்று 3 மணி நேரமாகியும் மழைநீர் வடியாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மகராஜ பாண்டி. எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த சாலைகளில் மழைநீர் இன்னும் வடியாமல் இருக்கிறது, போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்பு? கட்டாயமாக நாம் புதுச்சேரியில் பிரதான பகுதியான இந்திரா காந்தி சதுக்கம் பகுதி தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் புதுச்சேரியில் மையப்பகுதியாக திகழும் இந்த பகுதிக்கு சென்னை, கடலூர், விழுப்புரம் போன்ற தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வர வேண்டும் என்றால் இங்கு வந்துதான் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்துக்கு செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு புதுச்சேரியில் முக்கியமான பகுதியாக இந்த பகுதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் நேற்று முதல் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக இந்த பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் இன்னும் வடியவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்திருக்கிறார்கள். அதேபோல் வெளியூரை சேர்ந்த பயணிகளும் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் வழக்கம் போல் செல்ல முடியவில்லை. ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது. குறிப்பாக இங்கு உள்ள பேருந்து நிலையம் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் நீரில் மூழ்கி பலூன் போர் மிதக்கும் காட்சியும் நாம் பார்க்க நேர்ந்தது. இதனால் பயணிகள் பேருந்து நிலையத்துக்கு வர முடியாமல் ஆங்காங்கே நின்று கொண்டு தங்களது பேருந்துக்கு நடந்து வரும்போது இங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் தான் ஏற்பட்டு இருக்கிறது. மழைநீர் வடிந்தும் எங்களது கண்ணீர் வடியவில்லை என்பதுதான் புதுச்சேரி மக்களினுடைய ஒரு வேதனையாக இருக்கிறது. தற்போது இந்த மழையால் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு இந்த பகுதி மக்களிடம் கேட்கலாம். நீங்கள் வண்டியில் வந்தீங்க, மழைநீரில் இப்போ வண்டி நின்று போச்சு. இந்த மழைநீரால் என்னென்ன பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். பாண்டிச்சேரி லோக்கல் தான். இது முக்கியமான ஒரு ஜங்ஷன். இது ஐஜி ஸ்டாச்சு. இங்கே வேலைக்கு போகிறவங்க, அதாவது விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் இந்த சைட்லாம் வரவங்க இங்கே தான் முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. நேற்று நைட்டு ஒரு மணிக்கெலாம் மழை நின்றுடுச்சு. இந்த அரசாங்கம் மழை பேஞ்சிட்டப்புறம் இந்த வாய்க்கால், அதாவது மழைநீர் வாய்க்கால்லாம் தூர் வாடுறாங்க. அது மழை வரத்துக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை அந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் மழை வந்துட்டு அப்புறம் தூர் வாழி என்ன பிரயோஜனம்? இப்போ பாருங்கள், எல்லா வாய்க்காலையும் சாக்கடை தண்ணி ரொம்பி மழை தண்ணியோட கலந்து ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக நிற்கிறது சாக்கடை தண்ணி தான். மழை தண்ணியோட சாக்கடை தண்ணி தான் என்ன, அதுவும் சாக்கடை தண்ணி தான். இதனால் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. அது மாதிரி சீக்கிரமாக வடிய மாட்டேங்குது முக்கியமான ஜங்ஷனில். இதனால் நிறைய பேர் நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேரோட வண்டி நின்று போகுது. அதான் அரசாங்கம் சீக்கிரமாக இதை தூர்வாரி மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பண்ணணும். மழைக்கு அப்புறம் பண்ணுறது பதில் மழைக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக பண்ணணும். நன்றி. தம்பி, எல்லாரும் வண்டியை ஓட்டிட்டு போவாங்க, நீங்கள் மட்டும் உருட்டிட்டு வந்தீங்களா? வண்டிக்கு என்ன பிரச்சனை? நாங்களும் வண்டி வழக்கம் போல் ஓட்டிட்டு போகலாம் தான் பார்த்தா, இருக்கிற தண்ணியை பார்த்தா வண்டியை மூழ்கி அடிச்சிடும் போல். சைலன்சர் ஃபுல்லாக தண்ணி, வண்டி ஸ்டார்ட் ஆகி போகவே மாட்டுது. நாங்களும் ரொம்ப தூரமாக தள்ளிட்டே தான் வரோம். இத்தனைக்கும் அங்கே புதுசாக சாக்கடை வேறு கட்டியிருந்தாங்க. அது நிரம்பி இது வரைக்கும் வழிஞ்சு வந்திருக்குது. எங்களால் இந்த சிரமத்தை தாண்டி இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போவோம்னு எங்களுக்கு தெரியல சார். நீங்கள் எங்கே போகிறீங்க? இந்த மழை நீரில் தண்ணியில் பெட்ரோல் ஒர்க் பண்ணுறோம் சார். நாங்கள் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு மழையில்? தண்ணிங்க அதிகமாக நிற்குது, போகிறதுக்கு வழி இல்லை. ஆமாம், ரொம்ப டிராஃபிக்காக இதாக இருக்குதுங்க. ஆமாம் சார், இங்கே யாரும் அரசாங்கமும் எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. கட்டாயம் இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை பாதிப்புன்னு என்ன சொல்லியிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூர்வாரி இருந்தால் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்காது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் தற்போது மழை பெய்த பிறகு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள், வேலைக்கு செல்பவர்கள், பெண்கள் உட்பட அனைவருமே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியிலே தனியார் மருத்துவமனை இருக்குது. இந்த தனியார் மருத்துவமனையில் உள்ள பார்க்கிங் முழுவதுமே மழைநீரால் சூழ்ந்து உள்ளே யாரும் செல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. புதுச்சேரியில் கனமழை காரணமாக ரெட் அலர்ட் விடப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதியில் இப்படி இருக்கும்போது புதுச்சேரி கிராம பகுதியில் வயல் பகுதிகளிலும் அதேபோல் தோப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியிருப்பதால் அங்கு இருக்கும் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மகராஜ பாண்டி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.